டிசிப்ளின், ஒழுக்கம். எது ஒழுக்கம்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒழுக்கங்கள் மாறும். ஓகே, சரிங்களா? ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் வெற்றி பெற்றவன் அத்தனை பேருமே ஒரு ஒழுக்கத்தில் இருந்ததுனால தான் அவங்க வந்து கரை சேர முடிஞ்சது. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரோட கொள்கைகள் வேறு, ஆனால் ஒழுக்கம் எனக்கு இந்த புதுமையான ஒரு பங்களிப்பை, இந்த டெக்னாலஜியை இந்த மக்களை சுவைக்க வைக்கணுன்றதுல என்றைக்குமே அவர் மாற்றுக்கருத்து உள்ளது கிடையாது, மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட தலைவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஆகட்டும், உலக தலைவர்கள் யாராக வேணாலும் எடுத்துக்கோங்க, மார்ட்டின் லூதர் கிங், எல்லாருமே இருக்கும். அவங்க மகாத்மா காந்தியிலேருந்து எல்லாருமே இந்த ஒழுக்கத்தின் கீழ் கோட்பாட்டை ஒத்துக்கொண்டவர்கள் தான். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுவும் ஒரு ஒழுக்கம் தான். சரிங்களா? டிசிப்ளின் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் கோல்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்.